Hi students, welcome to IK Academy. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RRB Group D-க்கு ஓகேவா மேத்ஸ் ரீசனிங்க்கு நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கறத வீடியோ சொல்ல போறோம். இது நம்மளோட பிளான்களை தாண்டி கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்கிற ஒரு பிளான் இது. ஓகேவா, ஒரு ப்ராப்பரான பெர்ஃபெக்ட் பிளான். அதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, RRB Group D-ல மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 55 கேள்வி உங்களுக்கு தெரியும். ரீசனிங் 30, மேத்ஸ் 20 மொத்தம் 55 கேள்வி. இந்த 55க்கு 50க்கு மேல தட்டி தூக்கிறதுக்கு இதுதான் ப்ராப்பர் பிளானா இருக்கும். ஓகேவா, சோ வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி RRB Group D-க்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வைங்க, ஃபீஸ் 499 தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பிப்ரவரி 14 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். மொத்தமா 20 டெஸ்ட், 10 டாபிக் டெஸ்ட், 10 ஃபுல் டெஸ்ட் கவர் ஆகும். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல் தான். டெஸ்ட் வந்து PDF கொடுத்துருவோம். கொஸ்டின் PDF இருக்கும், ஆன்சர் PDF நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் கிளாஸ்ல செஞ்சீங்கனாலே அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டெஸ்ட்டுக்கான கிளாஸஸும் எனக்கு தேவைன்னா நீங்க இந்த கோர்ஸ்ல சேர்த்துக்கோங்க. ஓகேவா, ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 1800 ரூபா. கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ, PDF மெட்டீரியலும் ஃப்ரீ. ஓகே, சோ ஃபீஸ் 1800 தான். இதுல நம்ம கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான். அப்ப நீங்க 1000 ரூபா கோர்ஸ் செஞ்சீங்கன்னா கிளாஸை பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். PDF மட்டும் வேணும்னா 999 ஃபீஸ். ஓகே, சோ ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7708 இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிக்குவேன். நாங்க ரிச்சில இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த பிளான் என்னன்னு பார்த்தலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு நம்ம மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து ஒரு 3 டாபிக் அல்லது 4 டாபிக் முடிக்கணும். ஓகே, சோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூலை பேஸ் பண்ணி அந்த பிளான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்ப பிப்ரவரி 14க்குள்ள நீங்க மேத்ஸ்ல HCFLCM, ரீசனிங்ல அனாலஜி, ஆல்ஃபாபெட் முடிக்கணும். சார் இந்த GS தான் கொடுத்துருக்கீங்கன்னா GSக்கு நான் தனி வீடியோல வரேன். ஓகேவா, GS எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஏன்னா RRB Group D-க்கு GS எந்த மாதிரி படிக்கணும் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, அது நான் தனி வீடியோல வரேன். இப்போதைக்கு மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த 3 டாபிக் வந்து இதுக்குள்ள முடிக்கணும். ஓகே, இந்த 3 டாபிக் மட்டும் நான் ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன், கவனிங்க. அதாவது நீங்க HCFLCM டாபிக்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுத்து நீங்க பேசிக் பார்க்கணும். பேசிக்னா என்னன்னா HCFனா என்ன, LCMனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அடுத்து ஒரு நம்பர் கொடுத்தா HCFLCM எப்படி கண்டுபிடிக்கிறது, பின்னம் கொடுத்தா HCFLCM எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர்ல நம்பர் கொடுத்தா HCFLCM எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த HCFLCMல இரண்டையும் பெருக்கல் பண்ணு கேள்வி கேட்பாங்க, HCFLCMல ரேஷியோ வச்சு கேள்வி கேட்பாங்க, HCFLCMல அப்ளிகேஷன் ஓட கேள்வி கேட்பாங்க, HCFLCMல டிவிசிபிள் ரூல் வச்சு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, இவ்வளவு விஷயங்கள் ஒரு டாபிக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் கத்துக்கிட்டு அடுத்து இந்த ஒவ்வொரு கான்செப்டையுமே நீங்க கத்துக்கணும். எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே கத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு டைப்லயுமே நார்மல் மெத்தட் ஒன்று இருக்கும், ஷார்ட் கட் ஒன்று இருக்கும். ரெண்டையுமே கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு நார்மல் மெத்தட் போட்டா தான் ஆன்சரே வரும், ஒரு சில கொஸ்டினுக்கு ஷார்ட் கட் போட்டா தான் ஆன்சரே வரும். அப்படி இருக்கிறப்ப நீங்க நார்மல் மெத்தடும் கத்துக்கணும், ஷார்ட் கட் கத்துக்கணும், ஒரு சம்முக்கும். ஓகேவா, பேசிக் முதல்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரி முடிச்ச பிறகுதான் நீங்க அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ளே போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தோடனே நெட்ல அடிக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த டாபிக்லாம் இருக்குல்ல, 1000 கொஸ்டின் நெட்ல இருக்கு, பிரச்சனையே இல்லை. ஓகேவா, நான் தான் உங்களுக்கு கொஸ்டின் தர போறேன்னா நான் சொல்லல, 1000 கொஸ்டின் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டப்புனு இந்த டாபிக்கை தட்டுறீங்க, 1000 கொஸ்டின் வரும், எடுத்து சால்வ் பண்ண பாக்குறீங்க, ஒரு 2 கொஸ்டின் போடுறீங்க, 3 கொஸ்டின் தெரியலன்னா அப்படியே விட்டுறீங்க, அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்படிதான் தெரிஞ்சிரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த டாபிக்கை ஃபுல்லா நீங்க கத்துக்கிட்டு தான் நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் ஃபுல்லே மூவ் ஆகும். புரியுதுங்களா? சரி, இது மாதிரி இந்த டாபிக் முடிப்பீங்க. அடுத்த ரீசனிங்ல அனாலஜி, ஆல்ஃபானியூமெரிக் கொடுத்துருக்கேன். அனாலஜினா தமிழ்ல ஒத்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த அனாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி, இமேஜ் அனாலஜி 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் அனாலஜினா என்னன்னு கத்துக்கிட்டு அடுத்து நீங்க இந்த 4 டைப்ஸையுமே கத்துக்கணும். அந்த 4 டைப்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல்ஃபானியூமெரிக் சீரிஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆல்ஃபானியூமெரிக் சீரிஸ்ல லெஃப்ட்ல இருந்து 10வது என்ன, ரைட்ல இருந்து 5வது என்ன இருக்கு, லெஃப்ட்ல இருந்து 10வதா இருக்கிறதுக்கு ரைட்ல 5 என்ன, ரைட்ல இருந்து 10வதா இருக்கிறதுக்கு லெஃப்ட்ல 5 என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகே, அப்புறம் அந்த ஆல்ஃபானியூமெரிக்ஸ்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பார்த்தா எஸ்க்கு லெஃப்ட்ல என்ன இருக்கும், எஸ்க்கு ரைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனை நம்பர் முன்னாடி சிம்பிளையும் பின்னாடி லெட்டரையும் கொண்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. புரியுங்க நான் சொல்றது? இந்த ஆல்ஃபானியூமெரிக் சீரிஸ்லயே ஆட் மேன் அவுட் வரும், அதான் ஆட் மேன் அவுட்னு சொல்லுவோம்ல, அந்த டிஃப்ரெண்டா இருக்க ஆப்ஷனை பிக் பண்றது அது வரும். அப்ப ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ள சப் டாபிக்ஸ் 10 இருக்கும். எல்லாத்தையுமே நீங்க முறையா கத்துக்கணும். அப்ப இந்த 3 டாபிக் கத்துக்க ஒரு வாரம் எனஃப் தான், கண்டிப்பா எனஃப் தான். இந்த 3 டாபிக் கத்துக்க ஒரு வாரம் எனஃப் தான். அதனால தான் வாரம் ஒன்று போட்டுருக்கீங்க. இப்ப நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பிப்ரவரி 21 தான் போட்டிருக்கோம். அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு வாரத்துல இதை முடிச்சு விட்டுருணும். சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா, நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங். ஓகே, இப்ப நான் இந்த ஒரு டாபிக் நான் சொல்லியிருக்கேன், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்குமே இருக்கு.
சரி நான் சொல்றது அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா கத்துக்கணும். இப்போ நீங்க இந்த டாபிக்கை முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் அந்த டாபிக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ல ஸ்பீடு முக்கியம். நீங்க ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க இப்போ இந்த டாபிக்லாம் கத்துக்கிட்டீங்க, எப்படி பேசிக்கு, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ், அதுல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்து நீங்க அந்த டாபிக் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா டைமை வச்சுக்கணும். ஒரு நிமிஷம் டைம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னா பரவாயில்ல. அடுத்து அதே மாதிரி மாடல் கொஸ்டின் வேற கொஸ்டின் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா டைம் குறையும். ஒரு 1.5 நிமிஷம் ஆகும், அப்புறம் திரும்ப 1 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நீங்க டைம் குறைச்சிக்கிட்டே ஆகும். இந்த மாதிரி டைம் வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். ஸ்பீட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாரம் கண்டிப்பா போதும். என்ன அடுத்து அப்படியே இப்ப இந்த வாரத்துக்குள்ள இதை முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் இந்த வாரத்துக்குள்ள ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி, சிலாசியம், எமோட் இதை முடிக்கணும். சரிங்களா? நீங்க உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோட முடிச்சுட்டே வாங்க. நான் அந்த பிடிஎஃப் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். இப்போ நீங்க நம்ம கோர்ஸ்ல சேர்ந்துட்டீங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு நாங்க மிச்சமாக்கிடுவோம். நாங்களே கிளாஸ் கொடுத்துருவோம், நாங்களே டெஸ்ட் கொடுத்துருவோம், நாங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அப்போ ப்ராப்பரா உங்களுக்கு அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மார்ச் 7க்குள்ள என்ன பண்ணும்? ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டெரிவேஷன். அதே மாட்டோம். இதுல நான் கொடுத்துருக்க நிறைய டாபிக் டைரக்டா சிலபஸ்ல இருக்கும், ஒரு சில டாபிக் சிலபஸ் இல்லாம இருக்கும். ஆனா நீங்க எல்லாமே படிக்கணும். நான் கொடுத்துருக்கத படிக்கணும். அதை தாண்டி நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும், வேற நீங்க எதுவுமே வெளியே பார்க்க தேவையில்லை. சரிங்களா? சரி. அடுத்து மார்ச் 14 அப்ப மேக்ஸ்ல பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ், ரீசனிங் வென் டயக்ராம் டைஸ் ப்ராப்ளம் நீங்க முடிச்சாங்க. இந்த ஃப்ளோல முடிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்ச் 21க்குள்ள சிம்ப்ளஸ் காம்பவுண்ட்ஸ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர், ஆட் மேன் அவுட், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இதெல்லாம் ரொம்ப குட்டி டாபிக் தான். இதெல்லாம் முடிச்சு விட்டுருணும். அடுத்து மார்ச் 28க்குள்ள மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், டேட்டா இன்டர்பிரேஷன், நம்பர் ரைட்டிங் முடிக்கணும். ஏப்ரல் 4க்குள்ள டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரீசனிங்ல பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கம்பேரிசன் டெஸ்ட் முடிச்சு விட்டுறணும். ஓகேவா? ஸோ அடுத்து வார பிளான் அப்ப ரீசனிங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபுல்லா ரிவிஷன் தான் நான் போட்டிருக்கேன். மேக்ஸ்ல மட்டும் கிளாக் கேலண்டர் ஒரு டாபிக் இருக்கும், அதை அந்த வாரத்தை முடிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல மேக்ஸ்ல ஜாமெட்ரி, டிக்னாமெட்ரி முடிச்சிடணும். சரிங்களா? நான் ஏப்ரல் 18 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளானை போட்டிருக்கேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 2 மாசம். நீங்க 2 மாசத்துல ஃபுல்லா கத்துக்கிட்டு அப்புறம் ஃபுல்லா என்னதான் ரிவிஷன் டெஸ்ட். நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் மினிமம் ஜூன் மாசம் நம்ம சொல்லியிருக்கோம். குரூப் டி மினிமம் ஜூனுக்கு அப்புறம் கூட ஆகலாம். ஆனா நான் மே 18 உங்களுக்கு ரிவிஷனோட முடிக்கிறேன் செஷனை. ஓகே? ஸோ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு பக்காவா இருக்குங்க. ஓகேவா? ஸோ நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே, பண்ணனாலும் ஓகே. நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஜிஎஸ்க்கு என்ன மாதிரி படிக்கணுங்கிறத நான் வேற ஒரு வீடியோல கொண்டு வரேன். ஓகேவா? சேம் டைம் ஆர்ஆர்பிக்கான ஃபீஸ் டீடைல் இதுதான். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7702 9722 இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.